விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம் தான் கான்ட்ராக்ட் எங்களுக்குள்ள, நாங்கள் சீக்கிரமாகவே பிரிஞ்சிடுவோம், இன்னும் 10 மாதத்தில் வந்து காவேரி நானும் தனியாக பிரிஞ்சிடுவோம், அதுக்கப்புறம் நீங்களும் காவேரி கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். நிவினால் இந்த விஷயத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அவர் வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, காவேரியை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாரு. காவேரி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணி விட்றாரு, இவர்கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சொல்லு காவேரி, இதெல்லாம் உண்மையானோன்னே ஆமாம் உண்மைதான் போதுமா அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிற, எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ண, பணத்துக்காக என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் வந்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க, நடந்து முடிஞ்சிச்சு எல்லாமே, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாரோ நான் யாரோ, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, உன் கல்யாணமே வந்து ஒரு பொய் கல்யாணம்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது எதனால் வந்து அந்த கல்யாணத்தை நீ யோசிக்கிற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இதெல்லாம் பற்றி என்கிட்ட பேசாதீங்க, நீங்களும் சரி விஜயும் சரி என் வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் வீண் குழப்பம் அடைகிறாரு. இந்த சூழ்நிலையில் காவேரி சமையல் டென்ஷனாகி விஜய்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. எதனால் இப்போலாம் வந்து அவர்கிட்ட சொல்லிவிட்டீங்க, இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது, நான் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் யார்கிட்ட சொல்லியிருக்கேனா, உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இல்லை உங்கள் வீட்டில் யார்கிட்ட இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கேனா, அப்படின்னும் போது நீங்கள் மட்டும் எப்படி நீங்கள் பேசுவீங்க, என்கிட்ட கேட்டு தானே நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னோடனே, இங்கே பாரு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் வந்து நினச்சேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே, இல்லை நான் உங்களை விட்டு போக மாட்டேன் தான் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு காவேரி வந்து சொல்கிறாங்க. இல்லை காவேரி சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் முதல்ல வந்து உன்னை சந்திக்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ உன் மேலே அபிப்பிராயமே கிடையாது, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போது அப்படின்றாங்க. இப்போ வந்து உன் மேலே எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது, மரியாதையும் இருக்குது, நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம், அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், உன் வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னோடய சுயநலத்துக்காக ஒன்றை நான் பயன்படுத்திட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னால் கேளு, 10 மாதம் கழித்து நீ கண்டிப்பாக வந்து நீ விரும்பினவனே கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, அது என்னோடய டிசிஷன் புரியுதா, அதில் நீங்கள் தலையிடக்கூடாது, எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் செஞ்சுப்பேன், இங்கே பாருங்கள் நான் நிவினை விரும்பினது உண்மைதான், அது அந்த டைமில் நான் விரும்பினேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கும் நிவினுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஆயிடுச்சு, நீங்கள் நிவின்கிட்ட சொல்லி விட்டுட்டீங்க, ஆனால் வீட்டில் எல்லாருக்கிட்டே சொன்னார்னா என்ன ஆகும், ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்திலே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஆமாம் நான் சொன்னது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்து அவன் படுற பாடலாம் என்னால் பார்க்கவே முடியல, அவனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது காவேரி, உன்னையே சுற்றி வரான், இப்போ வரைக்கும் உன்னையே நினச்சிட்ருக்கான், அதனால தான் பார்த்தியா அன்றைக்கி கூட வந்து கல்யாணம் வந்து நடக்கிறதா இருந்ததில்ல, அவனுக்கும் அவங்க மாமா பொண்ணுக்கும், அப்போ கூட வந்து உனக்காக தான் அவன் சம்மதிச்சான், இந்த மாதிரி வந்து உருகி காதலிக்கிறவனை வந்து பற்றி வந்து ரொம்ப கஷ்டம், உனக்கு அந்த மாதிரி ஆள் கிடைக்கவே மாட்டாங்க, கிடைக்கலனா போட்டுங்க, அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா, என்னமோ முன்ன பின்ன லவ் பண்ண மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி, ஆமாம் நான் விரும்பியிருக்கேன், நான் லவ் பண்ணியிருக்கேன்னு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஏமாற்றங்கள் நடந்திருக்கு, அந்த ஏமாற்றம் உனக்கும் வரக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா காவேரி அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க விஜயை. இங்கே பாரு நானும் வந்து விரும்பி வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பினேன், ரொம்ப விரும்பினேன், ஆனால் கடைசியில் வந்து அது வந்து கை கூடலை, அதனால் என் வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணம் காதல்னால் சுத்தமாக பிடிக்காமே போயிடுச்சு, ஆனால் உன்னை பார்த்து உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் லவ் பண்ணீங்களா, அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா, என்னால் நம்பவே முடியல, அதை பற்றி எதுக்கு காவேரி, அதை பற்றி எதுவும் கேட்காத, அதை பற்றி கிளறினாவே மனசு கஷ்டமாயிடும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எதுக்கு காவேரி, நான் சொன்னது கேளு, 10 மாதம் கழித்து நம்மளுக்கு வந்து 2 பேருமே பிரிஞ்சிடுவோம், அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை நிவின் கூட வாழு அப்படின்னோன்னா, அது மட்டும் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. விஜய் அவங்களே பார்க்க